பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And God is good. கர்த்தர் நல்லவர். Today is 27th August 2025, Wednesday, புதன்கிழமை. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் கடலையும் அலைகளையும் அதட்டுகிறதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு புது அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். இப்பொழுது ஆண்டவர் படகில் ஏறி இந்த அக்கறைக்கு போகிறார், இந்த இடத்துக்கு வருகிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே, சரிங்களா? இன்றைக்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். படகு ஏறி அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. And when he had comes out of the boat, immediately there meet him out of the tomb a man with an unclean spirit. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் அங்கே கல்லறை தோட்டம் இருந்திருக்கிறது, கல்லறை இருந்திருக்கிறது. நிச்சயமாக கடற்கரை ஓரம் அது ஒரு சின்ன மலைப்பகுதியாக இருந்திருக்கலாம். ஆமாம், அது படகு விட்டு இறங்கி அந்த கரைக்கு அவர் வருகிறார். வரும்பொழுது தான் அங்கு வேதம் சொல்லுகிறது அன்கிளீன் ஸ்பிரிட், பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தான். அசுத்தாவியுள்ள ஒரு மனிதன். அப்படின்னா பேய் பிடிச்சிருந்தது மனிதன். A person possessed by the evil spirit. அப்போ அவன் எங்க இருந்தானா? கல்லறை தோட்டத்தில் இருந்தானா, இடுகாட்டிலே இருந்திருக்கிறான். செமெட்ரி, சரிங்களா? 2000 வருஷம் முன்னே எப்படி இருந்திருக்கும் செமெட்ரி நினைக்கிறீங்க? கல்லறை எப்படி இருந்திருக்கும்? இது கல்லறை தோட்டம் என்பது வேறு, இது பிரேத குழி என்பது வேறு. இது யூதர்கள் அடக்கம் பண்ணுகிற இடம் அல்ல, சரிங்களா? இது அந்நிய யூதர்கள் இல்லாத இடத்துக்கு தான் வராரு இப்ப. சரி, அப்ப அங்கிருந்து என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையை பிசாசு பயன்படுத்தி விட்டான். என்ன பாருங்க, பிரேத குழின்னாவே, அந்த கல்லறைங்கெல்லாம் இருக்கிறனாவே, சுடுகாடு இடுகாடு எதா இருந்தாலும் அங்கே என்ன பேய் இருக்குன்னு பயப்படுவான் மனுஷன். மனிதர்களை எரிப்பதும் புதைக்கிறமான இடங்களில் அசுத்தாவிகள், பேய்கள் இருக்கும் என்கிற நம்பிக்கை மனிதனுக்கு சாத்தான் உருவாக்கி விட்டான். இப்ப இவன் பிசாசு பிடிச்சிருக்கிறவன் எங்கேருந்து வரான்னா பிரேத குழியிலிருந்து வரான். அப்ப பொதுவாகவே அந்த நம்பிக்கை தானே. பாருங்களேன், நான் என்னுடைய சிந்தனைக்கு எட்டியதை நான் சொல்லி இருக்கிறேன். என்னன்னா, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய எண்ணம் என்னவோ அதைத்தான் பிசாசு வைத்து வாழ்க்கையில செயல்படுவான். ஆமா, அசுத்தாவியை குறித்தான என்ன நம்பிக்கை உனக்கு இருக்கோ அந்த நம்பிக்கையை அவன் இன்னும் பலப்படுத்துவான். கல்லறை தோட்டத்துல பிசாசு இருப்பான்னு நினைச்சீங்கன்னா அங்க இருப்பான். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுடைய சரீரம் அடக்கம் பண்ண இடம், ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுடைய சரீரத்தை அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீ நினைச்சியா? அந்த ஆத்மா நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர்கிட்ட போயிருக்கு, சரீரத்தை தான் நம்ம அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாயானால் அங்கு பிசாசுக்கு இடமே இல்லை. மாறாக இப்படி அடக்கம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் பிசாசு இருப்பான்னு நினைச்சா பிசாசு அதை தான் பயன்படுத்தும். What you believe, the devil will use that belief, that what you believe. நீ விசுவாசிக்கிற, நீ இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்களா, சின்ன பண்ணிலிருந்து நம்முடைய மைண்டு நம்பிக்கை அப்படியே நம்ம மைண்டில் அப்படியே இருக்கிறது. அது அப்படியே இன்ன கான்ஷியஸில் அப்படியே மறைந்து இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம், பாடுகள், பிரச்சனைகள், தோல்விகள் வரும்போது அப்படியே வரும் நம்மளை ஓ இதனால தானோ என்ன. அங்க பிரேத குழியிலே அங்கேதான் அங்க மனிதன் இருக்க மாட்டாங்களே. அதனால இவன் பொசஸ் பண்ணி அவன் வாழ்க்கை இன்னும் மோசமாவதற்கும், இன்னும் பயங்கரமான ஒரு பாதிக்கப்பட்டு அவன் அழிய வேண்டியவன் அப்படியே தன்னையே காயப்படுத்தி போனான். அப்படி பின்னால் நம்ம படிச்சு பார்ப்போம். எப்படி இருந்திருப்பான், எப்படி சாப்பிட்டுருப்பான், எப்படி இருந்தான், ஒன்று மோசமான நிலை இருந்தான். அப்பா சீக்கிரம் அவனுக்கு மரணம் வர வேண்டியதுதான். பிசாசு அதைத்தான் கொண்டு போவான் ஒரு மனிதனுக்கு. ஆத்மாவின் சரீரத்தை அழிப்பது தான் பிசாவுடைய வேலை.
பிசாசு அந்த ஈவல் ஸ்பிரிட் அவனை பொசஸ் பண்ணி அவன் எங்க இருக்கிறான்? கல்லறை இடங்களிலே இருந்திருக்கிறான். அந்த சமயம் பார்த்து இயேசு வருகிறதை அவன் பார்க்கிறான். என்ன நடந்தது என்று நாளைக்கு பார்ப்போம். ஆனா அருமையானவர்களே, இந்த சிந்தனை மாற்றம் உங்களுக்குள் வர வேண்டும். அதனால்தான் நம்ம அடக்கம் பண்ற இடத்த கல்லறை தோட்டம் சொல்றோம். சுடுகாடு இடுகாடுன்னு சொல்ல மாட்டோம். உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக நாம் அடக்கம் செய்கிற இடம் அது கல்லறை தோட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையின் போது உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையில தான் நாம் புதைக்கிறோம். நாம் புதைக்கவில்லை, நாம் விதைக்கிறோம் என்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, வசனத்துக்குள்ளே தொடர்புள்ளதாக, அதோடு இணைந்ததாக இருக்குமானால் அருமையானவர்களே, நீ அசைக்கப்படுவதில்லை. கற்பாறையில் மேல் கட்டின உன் வீடு போல நீ உறுதியா இருப்ப. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் புரிந்து உணர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உமக்கு பிரியமாய் ஓட உதவி செய்யுங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தில் ஒரு தெளிவை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உன் விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரோட வார்த்தையோடு இணைந்து இருக்கிறதா சோதித்து பாருங்க. டேக் கேர். God bless.